அனைவருக்கும் வணக்கம். இப்போ புதுசாக நீங்கள் வீடு கட்டி குடி போயிருக்கீங்க. உங்கள் வீட்டில் தெருவில் நிறைய ஆடு மாடுகள் தொல்லை இருக்குது. வீட்டில் என்ன மாதிரியான அழகு செடியை மிக எளிதாக வளர்க்கலாம் அப்படின்னாக்க, நான் பரிந்துரைக்கிறது இந்த நித்திய கல்யாணி செடி தாங்க. இது எல்லா பருவ காலங்கள்லேயும் பூத்துக்கிட்டு இருக்கும். மழை வெயில் எல்லா நாள்லேயும் பூத்துட்ருக்கும். நீங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கிற நடைபாதையை ஒட்டி இருக்கிற இடங்களில், சாலை ஓரங்களில் கூட இதை நடவு செய்யலாம். அதனால் உங்கள் வீட்டுக்கே அழகு கொடுக்கும். இது ஆடு மாடு, குறிப்பாக ஆடு மாடுகள் இதை சாப்பிட்றதில்ல. தினமும் பூ பூக்கிறதால இதுக்கு நித்திய கல்யாணி அப்படின்னு பேர். இதுக்கு நயனதாரா, பட்டிப்பூ, சுடுகாட்டு மல்லி அப்படின்னும் இதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. இது முதல்ல மடகாஸ்கரில் தான் தோன்றியது. அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் பரவுச்சு. இந்த செடியோட பூக்கள் இளம் சிவப்பு நிறத்துலேயும், பிங்க் நிறத்துலேயும், வெள்ளை நிறத்துலேயும் இருக்கும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதுக்கான விதை பகுதி. இதை பாடுன்னு சொல்லுவோம். இது நல்லா, இதுக்குள்ளே சின்ன கருப்பு விதைகள் இருக்கும். இது நல்லா முத்துனதும் வெடித்து அதுலேருந்து விதைகள் நமக்கு கிடைக்கும். இது சாதாரணமாக வெடித்து சதறினாலே அதில் விதைகள் விழக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயுமே செடிகள் முளைச்சி மிக எளிதாக வளரும். இதுக்கு நோய் பூச்சிகள்னு எதுவுமே அதிக அளவில் தாக்காது. அதனால் பராமரிக்கிறதும் ரொம்ப எளிது. தண்ணி அதிக தேவைப்படாது. அதனால் எல்லா காலங்கள்லேயும் தொடர்ந்து பூத்துட்ருக்கிறதால இதை கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் வளர்க்கலாம். இப்போ பாருங்கள், இது முத்தின பாடுலேருந்து எடுத்துருக்க விதை. சின்னதாக கருப்பாக எள்ளு மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் அதோட விதை. இது அறுவடை செஞ்ச உடனே நம்ம விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிகமாக விதைகள் தேவைப்பட்டது அப்படின்னாக்க சேமித்து வச்சு சேகரித்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நாற்று விட்டு தான் நடவு செய்யணும்னு அவசியம் இல்லை. சாதாரண மண்ணை கொத்தி கிளறி விட்டு தூவி விட்டாலே போதும். அதுலேருந்து செடிகள் முளைச்சி அழகாக வளர்ந்து பூ கொடுக்க ஆரம்பிக்கும். வீட்டில் நடைபாதை ஓரத்தில் இல்லை வீட்டில் மாடி தோட்டத்தில் இடமே இல்லைன்னா கூட நீங்கள் சாதாரண தொட்டிலையோ இல்லை டெரஸ் கார்டனில் ஒரு தொங்கும் தொட்டிலையோ கூட இதை மிக எளிதாக வளர்க்க முடியும். சாதாரண நடைபாதையில் கான்கிரீட் விரிசல்கள், ஓடு பறித்து விரிசல்கள் அங்கங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த சின்ன இடைவெளி கூட இதுக்கு போதும். செடி அழகாக வளர்ந்து உங்களுக்கு பூ கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த விதமான வாஸ்து தோஷமும் இந்த செடிக்கு கிடையாது. அதனால் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். வீட்டில் எந்த திசையில் வேணாலும், எந்த இடத்துல வேணாலும் இதை வளர்க்கலாம். இது செடி அழகுக்காக மட்டும் இல்லை, இது பூக்கள்லேருந்து, இலைகள்லேருந்து, தண்டு பகுதி, வேர்கள் அனைத்துமே மருத்துவ குணங்கள் உடையது. இதன் பூக்கள்லேருந்து தான் உயிர்கொல்லி நோயான கேன்சருக்கு, புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்கிறாங்க. இதனுடைய எல்லா பாகங்களுமே மருத்துவ பயன்கள் உடையது. இது ஒரு சின்ன குறுஞ்செடியாக வளர்க்கக்கூடியது. அதிகபட்சம் 1 மீட்டர் உயரம் தான் வளரும். இது புற்றுநோய் மட்டும் இல்லை, நீரிழிவு நோய், இரத்த கொதிப்பு நோய், நுரையீரல் சுவாச மேம்பாடு, கருப்பை கோளாறு, இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. இதனோட பூக்களில் கஷாயம் மாதிரி, அதாவது டிகாஷன் மாதிரி தயார் செஞ்சு தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடிப்பாங்க. மருத்துவ குணம் இருக்கிறதால இப்போ வீட்டு தோட்டத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் இதை விவசாயிகளும் பயிர் செய்கிறாங்க. மருந்து உற்பத்தி செய்கிறதுக்காக விவசாயிகளும் பயிர் செய்கிறாங்க. மிக எளிதாக வளர்க்கக்கூடிய இந்த அழகு செடியை உங்கள் வீட்லேயும் வளர்த்து பயன்பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.